அது எப்படிதான் ஒருத்தவங்களோட பொறுமை இந்த அளவுக்கு சோதிக்கிறாங்களோ எனக்கு தெரியல. என்ன மாதிரி குட்டி குட்டி பிசினஸ் பண்ற எல்லாருமே இதை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு பிரசானைல்ஸ் ஆர்டர் வந்துச்சு, அதை வந்துட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த ஆர்டரே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்னன்னா ஒரு 100 கேள்வி கேட்டாங்க, எல்லாத்துக்குமே ஓகேங்க இது பண்ணிக்கலாம், கரெக்ஷன் சொன்னாங்க, இது பண்ணிக்கலாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் வந்துட்டு கடைசி வரைக்கும் சொன்னேன். நான் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக அவங்களோட ஹேண்ட்ஸ் பிக்சர் கேட்டேன். அவங்க வந்துட்டு என்னன்னாங்க அடுத்த நாள் கால் அனுப்புறாங்க. நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 2 புக்கிங் இருந்ததுனால நான் சீக்கிரமா ஒர்க் முடிச்சாதான் அந்த ஒர்க்குக்கு போக முடியும். நான் ஆஃப்டர்நூன் மறுபடியும் மெசேஜ் பண்ணேன், நீங்க ஓகேனா என்கிட்ட சொல்லுங்க, இல்லைனாலும் என்கிட்ட சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்துட்டு நீங்க என்ன இவ்வளவு ஹார்ஷா பேசுறீங்க, ஒரு கேள்வி கேட்காம எப்படி புக் பண்றது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணல. கேள்வி கேட்டு கரெக்ஷன் சொல்லி நம்ம வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி நம்மளை இப்படி வந்துட்டு பிளேம் பண்ணா என்னதான் பண்றது. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்துட்டு மகுடஞ்சாவடிங்க. இவங்க வந்து நம்மள 1 month முன்னாடி புக் பண்ணிட்டாங்க. அவங்க பிங்க் ஷேட்ல நீங்க என்ன டிசைன் வேணா கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளும் வந்துட்டு நம்மளோட கைவண்ணத்தை எல்லாம் காட்டியாச்சு. இவங்க வந்து அவ்வளவு ஸ்வீட்டுங்க, அக்கா எனக்கு என்ன நல்லா இருக்குமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபைனல் அவுட்புட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்வீட்டான கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்மளை பத்தி எதுவுமே தெரியாதவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஏங்க காதுல வாங்கிக்கணும்.